வணக்கம். இது கவியரங்கத்தின் கதைக்கான நேரம். இந்த பதிவில் நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் வா. ஸ்டாலின் அவர்கள் எழுதின பெட்ஷீட் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் இருக்கக்கூடிய சைக்காட்டிஸ்ட் அப்படிங்கிற ஆங்கில சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம உலகத்தில் எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ஆனால் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போ அந்த துன்பத்தெல்லாம் பகிர்ந்துக்காத காது கொடுத்து கேட்க ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா அவங்க தான் மிகப்பெரிய ஏழை. அந்த கருத்தை சொல்கிறாதான் சைக்காட்டிஸ்ட் அப்படிங்கிற சிறுகதை. 2 ஃப்ரெண்ட்ஸுக்குமான உரையாடலை வச்சு சிறுகதையை எழுத்தாளர் ஆரம்பிக்கிறாரு. இதில் சரஸ்வதி, நர்மதா அப்படிங்கிறவங்க தான் அந்த 2 தோழிகள். சரஸ்வதி, நீ அதை கேள்விப்பட்டியா? நம்ம ஊருக்கு ஒரு புது சைக்காட்டிஸ்ட் வந்திருக்காராம் அப்படின்னு நர்மதா பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் இதை எதையுமே காது கொடுத்து கேட்காம சரஸ்வதி தனியாக எதையோ யோசிச்சுட்டே இருக்கா. இதை கவனிச்ச நர்மதா சரஸ்வதியை டிஸ்டர்ப் பண்ணுறா. உடனே சரஸ்வதி, சாரி நர்மதா, நான் என்னோட கணவரை பற்றி ஆழமாக சிந்திச்சுட்டு இருந்தேன். அதனால் நீ சொல்கிற இதையும் நான் கேட்காம இருந்துட்டேன். சொல்லு, இன்னைக்கு என்ன விஷயம், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அதோட நர்மதா சொல்கிறான், இப்படி நம்ம ஊருக்கு ஒரு புதுசாக சைக்காட்டிஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காராம். அவர் பேஷண்ட்ஸ் எவ்வளோ வழிகளை பகிர்ந்துக்கிட்டாலும் அதை காது கொடுத்து பொறுமையாக கேட்குறாராம். அதனாலேயே அவரை நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நர்மதா சொல்கிறான். உடனே சரஸ்வதிக்கு ஒரு யோசனை தோணுது. அவள் ஆல்ரெடி ஒரு மன அழுத்தத்தில் இருக்கா. நானும் அவரை பார்க்க முடியுமா, ஃப்ரைடே நம்ம போய் அவரை பார்ப்போமா அப்படின்னு கேட்குறான். உடனே நர்மதா சொல்கிறா, இல்லை, அவர் ரொம்ப பிஸி பர்சன், கண்டிப்பாக அவருக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம இப்படி பண்ணால் என்ன, நம்ம சண்டே போய் அவரை மீட் பண்ணுவோம், நம்ம நிறைய டைம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே 2 பேரும் அவரை சண்டே மீட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அன்னைக்கு போய் மீட் பண்ணலான்னு. அந்த சண்டே மார்னிங் வருது. அதுக்கு முன்னாடியே 2 பேருமே அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்மளோட வழிகளை எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக. சண்டே மார்னிங் வருது. 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அவரை சந்திக்க போய்கிட்டு இருக்க வழியில் ஒரு சிவன் கோயில் வருது. அந்த சிவன் கோவிலுக்கு உள்ளாக்க நர்மதா போகிறா. சரஸ்வதியும் அவளை பின்தொடர்ந்து பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சிவன் கோயிலில் ஒரு நந்தி இருக்குது. நர்மதா அந்த நந்திட்ட போயிட்டு தன்னோட கவலைகள் எல்லாத்தையுமே, தன் மனசில் எதனா ஷேர் பண்ண முடியாமல் இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே நந்தியோட காதில் போய் சொல்கிறான். இவர் ஒருத்தர் தான் நம்ம என்னதான் சீக்ரெட் ஷேர் பண்ணாலும் அதை வெளியில் சொல்ல மாட்டாரு அப்படின்னு நர்மதா அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. நர்மதா தன்னோட வழிகளை பகிர்ந்துட்டு விலகிறா. அதுக்கப்புறம் சரஸ்வதி வரா. சரஸ்வதி அந்த நந்தியோட காதையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அது நந்தியோட காது அவளுக்கு பார்க்க எப்படி தெரியுதுன்னா, தான் பேசுறத கேட்கறதுக்காக ஒரு செவி திறந்திருக்க மாதிரி அவளுக்கு தெரியுது. ஏன்னா அவளோட வாழ்க்கையில அவளோட ஹஸ்பண்ட் இன்க்ளூடிங் அவளுடைய கணவரும் தான் பேசுறத கேட்கறதுக்கு தயாரா இல்லாத அவ பேசுறத கேட்கறதுக்கு தயாரா இல்லாத ஒரு மனநிலையில தான் இருக்காரு. அதனால தன் மனசுல என்னென்ன இருந்துச்சோ அதை எல்லாமே சரஸ்வதியும் அந்த நந்திட்ட பகிர்ந்துக்கிறா. 2 பேருமே பகிர்ந்துக்கிட்டு ஒரு மனசில் ஒரு நிம்மதியோட வெளியில் போகிறாங்க. இதோட எழுத்தாளர் இந்த கதையை முடிக்கிறார். இதிலேருந்து எனக்கு பர்சனலாக அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா பொதுவாகவே செவி கொடுத்து கேட்க ஆள் இருந்துச்சுன்னா தற்கொலையோட எண்ணிக்கை நிச்சயமாக கணிசமாக குறைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த புத்தகம் பெட்ஷீட் அப்படின்னு ஆங்கில சிறுகதை தொகுப்பு. அந்த ஆங்கில சிறுகதை தொகுப்பில் ஒரு 12 சிறுகதை இருக்கும். ஒவ்வொரு சிறுகதையுமே ஒரு ஆழமான கருத்துக்களை நமக்கு சொல்லுது. இந்த எழுத்தாளரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எழுத்தாளர் வா. ஸ்டாலின் அவர்கள் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ராமநாதபுரத்தில் செய்யதம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருடைய எழுத்துப்பணி அப்படின்னு பார்த்தோன்னா, சிகப்பு கோடுகள், குளவி கொட்டியது போன்ற தமிழ் சிறுகதைகளையும், வேனிஸ்ட் மோஸ்டாச், பெட்ஷீட், மிஸ்டர் எக்ஸ் போன்ற ஆங்கில சிறுகதைகளையும் எழுதிட்டு வராரு. நிச்சயமாக ஒரு நல்ல எழுத்தாளர். இந்த புத்தகத்தை வாசிக்க விரும்புவோர் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுற மூலமாக என்னை தொடர்பு கொள்ளவும். வாய்ப்பு இருந்தால் வாங்கி வாசிங்க. மற்றொரு வாசிப்பில் இணைந்திருப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.